ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. மீனராசி நம்ம காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம்னு ம், பேசியிருக்கோம். ம், ஆராய்ச்சி மனப்பான்மை. அதே மாதிரி நிறைய ஒரு இடத்துல நிற்காம சுற்றிட்டு இருக்கிறது. ம், இது எல்லாமே இருந்தாலும் அவர்கள் மோட்ச ராசி அப்படின்னு பேர். ம், அதனால் லைஃப்பில் முக்தி என்ன, மோட்சம் என்ன, மேனிஃபெஸ்டேஷன், ம், நான் வாழ்வில் எண்டு பாயிண்ட்டை எப்படி பார்க்கறது, ம், இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டவர்கள். அதனால வாழ்க்கையை இழப்பவர்கள்னு சொல்லலாம். ம், வாழ்க்கையை இழப்பவர்கள்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளாமல் இழப்பவர்கள். ம், 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 மற்றபடி பேசிக் நீட்ஸ் எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ம், அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை. பட் பெரிய வெறி இருக்காது, ம், பெரிய ஆம்பிஷன் இருக்காது. ஆனால் இதில் ஆம்பிஷன் இருக்கும். உள்முகமாக ஆராய்வதில் வல்லவர்கள், வெளிப்புறமான ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான பதவி புகழ் இதில் அலட்சியப்படுத்துபவர்கள், அதனால் அதை தவறு விடுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை சுருக்கமாக சொன்னால், அங்கே 2 மீன் இருக்கு இல்லையா, ம், அது துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ம், ஒண்ணுக்கொண்ணு. ஆனால் அது எதையோ ஒன்று அதை சுற்றிட்டு வருதோ ஒழிய அதில் அது போக்கிடத்துக்கு போய் சேராதுங்கிறத சொல்கிறது தான். ம், ம், தன்னுடைய மோட்டிவேஷன், தன்னுடைய லட்சியத்தை இப்போ நடத்தும்போது அதில் பொருள் சார்ந்து அது வெற்றி பெறாது. ம். இப்போ உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா இது ஒரு உபய ராசி. இந்த உபய ராசி என்ன நினைக்கிறீங்க? நிலையில்லாத தன்மை. ம். ஒரு தடவை ஒரு முடிவெடுக்கிறது, மறு தடவை அதை மாற்றிக்கிறது. அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. கழுவுற மீனில் நழுவுற ஒரு மீன், மீன். ம். அந்த மாதிரி போய்க்கும். அதாவது அதனால் பிரச்சனையை கேட்டு ஃபேஸ் பண்றதுங்களா, பிரச்சனையே வேணாம் சொல்லி ஒதுங்குறது? இல்லை பிரச்சனையே வேணாங்கிற ஒதுங்கிறது, அந்த அமைப்பு தான். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வெளுத்ததெல்லாம் பால், எல்லாரும் நல்லா இருக்கணும், மொத்தத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது, இது மாதிரி இரக்க சுபாவம் உள்ளவர். ஏன்னா அவர் குரு அங்கே உள்ள உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதியில் ஒரு பாதம். இது எல்லாமே ஒரு தத்துவார்த்தமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையை அவங்களுக்கு தருது. இப்போ ரேவதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சர்வீஸ் மைண்டடு. ரேவதியில் பிறந்தவர் தான் சனி பகவான். அதே மாதிரி உத்திரட்டாதியில் பிறந்தது காமதேனு, கேட்டதையெல்லாம் அள்ளி வழங்குற காமதேனு. பால் பசு உத்திரட்டாதிக்கு, ரேவதிக்கு யானை. ஸோ இதெல்லாமே மங்களகரமான விஷயங்கள். ஏன்னா இப்போ நம்ம நேயர்கள் அதிகமாக உட்கார கமெண்ட்ஸை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான். ஐயா முடியலைங்கய்யா, ஏதாவது பண்ணுங்கய்யான்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ உத்திரட்டாதியில் சனி இருக்காரு, ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துறாரா? ஆமாம், அவருக்கு விரையாதிபதி இல்லையா, கும்பராசிக்கு அதிபதி ஆயிடுறாரு. லாபாதிபதியும் அவர், விரையாதிபதியும் அவர். பட் உத்திரட்டாதி வேலை செய்யும்போது கும்பம்தான் வேலை செய்யும். உத்திரட்டாதியில் சனி போகும்போது அவர் கும்பமாக தான் வேலை செய்வார். அதனால தான் இந்த தாங்க முடியாத பிரச்சனைகள் இனி சார்ந்த விஷயங்கள். ஆமாம், இனி ரேவதிக்கு போகும்போது நல்லாவே இருக்கும். ஏன்னா மீனத்துக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம் புதன். சமூகம், கணவன் மனைவி, தாயார், சொத்து பத்து, ஒரு கான்ட்ராக்டு, சர்வீஸு, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் இந்த புதன் வழியாக போகும்போது. ரேவதியில் பிறந்தவர் ரேவதியிலேயே போகிறார். அருமை. அதனால் நுணுக்கமான கல்வி, அறிவு இதை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம்தான். நீங்கள் சொன்ன மாதிரி மீனராசிக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு, பொருள் பற்று மட்டும் இருந்தால் பிழைச்சிக்கும். சிறப்பு. உங்களோட திருமண வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன்னா அதுவும் உபயராசியாக வர வருது, சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே கன்னிக்கு பேசின மாதிரி தான் இவங்களுக்கும். காலச்சக்கரத்திற்கு மேஷத்திற்கு 6ஆம் இடமான கன்னியும் 12ஆம் இடமான மீனமும் சரியான எதிரிகளாக இருக்கிறார்கள். குருவும் புதனுமாக இருக்கிறார்கள். 1-7 என்பது தாம்பத்தியம். 1-7க்கு 12ஆம் இடம் தான் 6-12. அப்போ காலச்சக்கரத்திலேயே இவங்கள் திருமண வாழ்க்கைக்கு கொஞ்சம் டீக்ரேடாக சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக, மீனத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும். அதில் இவங்களுக்கு திருமண கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன், சூரியன், செவ்வாய், இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் களத்திரகாரகன் 6ஆம் இடத்துல நட்சத்திரமாக இருக்கார். ஆண்களாக இருந்தால் 6ஆம் இடத்துல நட்சத்திரமாக இருக்கார். இப்போ ஒரு மீனராசி பெண்ணாக இருந்தால்
செவ்வாயினுடைய நட்சத்திரம் 4ஆம் இடத்துல இருக்கு. ம். அப்ப பாருங்க, இயற்கையே வந்து ஒரு வகையில இவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்கு. பட் இதையும் தாண்டி இப்ப வந்து நம்ம ரேவதியில பிறந்தவங்களாகட்டும், அல்லது பூரட்டாதி 1ஆம் பாதம், உத்திரட்டாதி பிறந்தவங்களாகட்டும், லைஃப்பை வந்து பொறுப்பை வந்து நிராகரிக்க மாட்டாங்க. சரி சரியில்லையா, நாம கொஞ்சம் கீழே இறங்கி போவோம். ம். எப்படியோ குடும்பத்தை வந்து தாட்டுவோன்ற அந்த பக்குவம் இருக்கும் மீனத்துக்கு. அதையும் மீறி பிரிவினை நடக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் கெட்டு போனதுனால நடக்குதுன்னு தான் எடுத்துக்கணும். மொத்தத்தில் எதிர்பார்ப்பு குறைவு வச்சுக்கணும். திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ரசனையோ மிகப்பெரிய எதிர்பார்ப்போ இல்லாமல் திருமணத்துக்கு போகிறது தான் இவங்களுக்கு பக்குவமான விஷயம். சிறப்பு. இந்த பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதாரம் இவர்களுக்கு சுக்கிரன் அருமையாக வழங்குவார். எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமாதிபதின்ட்டு சுக்கிரனை. நான் என்ன சொல்கிறேன்னா, 2ஆம் இடத்துல தான் பரணி இருக்குது, 6ஆம் இடத்துல பூரம் இருக்குது, 10ஆம் இடத்துல பூராடம் இருக்குது. இந்த 2 சுக்கிரன் 2 இருந்தாருன்னா ரொம்ப அற்புதமாக பொருளாதாரம் டெவலப் பண்ணிடுவாங்க. நிறைய அணிகலன்கள் மேலே ஆசை உள்ளவர், ஆபரணங்கள், நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல பொருட்களை உபயோகப்படுத்தணும், நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை வாழணும், இதெல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி அமையவும் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கெல்லாம் வந்து 8-12 தொடர்பில் போயிடக்கூடாது, சுக்கிரனோ கேதுவோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ கும்பத்தில் போய் மறைஞ்சிட்டா, 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டா தான், ராகு நட்சத்திரம் இருக்குது 12ல், அங்கே போய் சுக்கிரன் இதாகிடுச்சுன்னா தகாத வழிகளில் பொருள் இழக்கக்கூடிய ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து சேரும். அதனால் பொருளாதாரத்தில் அந்த கிரகங்கள் சுக்கிரனுடைய வலிமை, கேதுனுடைய வலிமை நல்லா இருந்தால் இவங்க அருமையாக இருப்பாங்க. இவர்களுக்கு என்ன மாதிரி வேலை தொழில எந்த செக்டர்ல அமையும்? அதே தான், உங்களுக்கு ஆடம்பரமான இண்டஸ்ட்ரீஸ், சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், நகை தொழில் எடுத்துக்கலாம், வாகன தொழில் எடுத்துக்கலாம், எல்லாமே வந்து லக்ஸுரி ஐட்டம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் சூட் ஆகும், ஃபைனான்ஸு கூட செட் ஆகும். அதே மாதிரி கேது வந்து மருத்துவத்துக்கு சம்மந்தப்பட்டவர், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சம்மந்தப்பட்டவர். அந்த 2ஆம் இடம் என்பது 6ஆம் இடம் என்பதும் 10ஆம் இடம் என்பதும் நெருப்பு ராசி. அதனால் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், இப்போ பேக்கரி வைக்கிறாங்க, பெரிய பெரிய ஹோட்டல் வைக்கிறாங்க. ஏன்னா மீன ராசிங்கிறது உபயராசின்னு சொல்லிட்டோம். 10ஆம் இடமான தனுசும் உபயமாக இருக்கு. அதனால் இவங்களுக்கு ஹோட்டல் வச்சுக்கிட்டோம்னா, ஹோட்டலை வந்து நீங்கள் முதலாளித்துவம்னு எடுக்க வேண்டியதில்லை, அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அன்னன்னைக்கு கணக்கு பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாக் வச்சு விற்கிற வியாபாரம் கிடையாது. அதனால் இவங்களுக்கு இந்த உணவு தொழில், மருத்துவ தொழில், இது எல்லாம் எதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோமோ, இப்போ A to Z மேனேஜ்மெண்ட்டுன்னு செய்கிறாங்க இல்லையா, அதாவது வந்து டெக்கரேஷன், இந்த மாதிரி ஐட்டம், இதெல்லாம் சர்வீஸ் இதில் படுத்துக்கலாம். ஈவன் வந்து வாகனத்தில் வந்து டூரிசம் ட்ராவல்ஸ் போகிறாங்க இல்லையா, அதுவும் எடுத்துக்கலாம். அல்லது வந்து இப்போ இந்த மாதிரி நெருப்பு ராசி அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரீஸில் நெருப்பை வச்சு இப்போ ஸ்டீமிங் ப்ராசஸ்ஸு, ப்ளீச்சிங்கு, இந்த மாதிரி ஸ்டீம் ப்ராசஸ் இருக்கிற இடங்கள் கூட இவங்களுக்கு வந்து நெருப்பு சார்ந்த தொழில்களை கூட உபயோகப்படுத்தும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இது இவங்களோட பலவீனம் எதை பார்க்குறீங்க? பலவீனம் என்பது இப்போ வீடு வாசலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது போக பிரம்மாண்டத்தை நோக்கி நகர்வது தான் பலவீனம். இப்போ நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொன்ன மாதிரி, இப்போ ஒரு பார்ட்னராக யாரையாவது நம்பி போட்டுக்கிறது, அப்புறம் அந்த பார்ட்னர் சொன்னபடியெல்லாம் நடக்கிறது, கடைசியில் எல்லாத்தையும் அவருக்கு தாரவாத்து கொடுக்கறது, இப்படி நம்பி ஏமாறுதல் தான் இவங்களுக்கு பலவீனம். 4ஆம் இடத்துல தான் குருவனுடைய நட்சத்திரமே இருக்குது, ராகுனுடைய நட்சத்திரமே இருக்குது. 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் அது கனெக்ட் ஆகுது. அதனால் குரு ராகு திசை நடக்கும்போது இதெல்லாம் நடந்துடும். நம்பி ஏமாறுறது, பிரச்சனைகள்லாம் நடக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல ராசி அதிபதி திசை, குரு திசை நல்ல திசை அப்படின்னு. ஆனால் அது வந்து பொட்டன்ஷியல் வந்து வீக்காக இருக்குது. அதாவது கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் பட்டியலில் ராகுவும் குருவும் நிச்சயமாக உண்டு. அதில் வந்து அந்த திசைகள் நடக்கும்போது இவங்க பிறரை நம்பி செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடாது. தன் புத்தி என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். கேது சுக்கிர திசையில் நல்லா இருப்பாங்க. இந்த கேது சுக்கிர கிரகங்களும் 4, 8, 12 போயிடக்கூடாது. போனால் வந்து இவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகங்கள், அந்த நட்சத்திர அதிபதிகள் நல்லா வலிமையான்னு பார்த்து தான் செயல்படும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. வழிபாடு எதாவது சொல்லுங்க.
இவங்களுக்கு அகம் சார்ந்த வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது சனியை பிடிச்சிக்கணும். பூச மனுஷம் உத்திரட்டாதியில் கருப்பசாமி, முனீஸ்வரர், ஈவன் ஆஞ்சநேயர் இதெல்லாம் வழிபாடு பண்ணிக்கலாம். பள்ளிகொண்ட பெருமாள், மதுரை மீனாட்சி அம்மன் இதெல்லாம் வழிபாடு பண்ணிக்கலாம். ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பெருமாள் வழிபாடும் சனி வழிபாடும் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது அருள் சார்ந்து. பொருள் சார்ந்த விஷயத்துக்கு மகாலட்சுமி வழிபாடு. அதே மாதிரி பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் தரிசிக்கிறது. அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் விநாயகர் வழிபாடு மிக மிகச் சிறப்பு. பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் மகாலட்சுமி சன்னதியில் போய் நெய்விளக்கு போட்டு தெய்வம் ஏற்றி வழிபடலாம். ஸ்ரீரங்கம் சேத்திரத்துக்கும் போயிட்டு வரலாம். சிறப்புங்க. இப்போ குரு வர பயிர் இருக்காரு. ஸோ அதனால ஏதாவது நல்ல நடக்க போகுதா, அதை பற்றி சொல்லுங்க. நான் இப்போ தானே சொன்னேன், குருவே கெட்டவர்னு. 4-8-12 டெவலப் பண்ண போகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 2ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் மட்டும் சுயசாரத்தில் போகிறதுனால பெருசாக அது உபயோகப்படாது. சனி நட்சத்திரத்துக்கு போன உடனே அது நல்லது பண்ணும். பூசத்துக்கு. ஆமாம், அது போன உடனே என்ன பண்ணும் நல்லது அப்படின்னா, உற்பத்தி சார்ந்து நல்லது பண்ணாது. நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, கமிஷன் தொழில், கலைத்தொழில், இந்த மாதிரி ஐடி, இது மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லது பண்ணும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அது ஏன்னா சனியும் 1ல் இருக்கார், குரு 5ல் இருக்கார், அது உற்பத்திக்கு அவ்வளோ சூட்டபிள் ஆகாது. புதன் நட்சத்திரத்துக்கு போகும்போது பார்ட்னர்ஷிப் தொழிலோ கான்ட்ராக்ட் தொழிலோ இது மாதிரி செய்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தொழிலோ இது மாதிரி செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதனில் போகும்போது ஓரளவுக்கு டெவலப் ஆகும். அதிசாரத்தில் வேறு போவார். அதே குரு கேதுக்கு போவார். ஈவன் ஆஃப்டர் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படியே அதுல எல்லாம் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க.